அடுத்ததாக நாம் உணவு குழாயில் ஏற்படும் உபாதைகளுக்கு என்ன பயிற்சி என்பதை நாம் கவனிப்போம். நிறைய பேர் இதுக்காகவே கேஸ் இருக்குது அப்படின்னு நினச்சே எப்போவுமே ஆன்டி கேஸ் டேப்லெட்ஸ், வயிற்று வலி எதுக்குமே திரும்ப திரும்ப எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாருக்கும் தெரியுது, இதுக்கு தொடுத்து சாப்பிட்டா இது ரொம்ப கெடுதல். ஆண்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கைனோகமேஷியாவே உருவாயிடும், அதாவது பெண்ணாகவே அவர்கள் மாறிவிடுவார்கள். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆன்டாசிட் டேப்லெட்னால தொந்தரவு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நாம சொல்லக்கூடிய பயிற்சியை நீங்க செய்வீங்க. எப்பவுமே வாயில பெப்பர் போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது இந்த இலப்பை செஞ்சுட்டு போறதுனால கேஸ் 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 பார்ப்பேன். அதை எப்படி சரி பண்ணலாம்? இதுக்கு நாம என்ன செய்யணும்னா இந்த கஷ்டம் பயப்படணும். அதுக்கு அறுவை சிகிச்சை கூட பண்ணுவோம். ஸோ இதை ஒரு பெரிய பயிற்சியும் நினைக்கலாம், சிம்பிள் பயிற்சியும் செய்யலாம், எல்லாரும் ரொம்ப சுலபமா செய்யலாம். இதனால தொப்பை கூட உங்களுக்கு குறையும். ஆனா பேசிக்கா நம்ம உணவு எக்ஸசைஸ் இருந்தாலும் எல்லாருமே இந்த கேஸுக்காக செய்ய வேண்டியது படுத்து ஒரு காலம் தூக்கலாம், அல்லது 2 காலம் தூக்கலாம், அல்லது 2 காலம் தூக்கலாம். இந்த ரெட்ட சட்டான இந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரே நிமிஷத்துல எல்லாம் தேடுறது கிடையாது, கொஞ்சம் மட்டும்தான் செய்யணும். இதை நம்ம டாக்டர் குலோவர்கள் இன்னும் பிரமாதமா செய்வாங்க. இன்னும் நமக்கு அங்க கேஸ் நல்லா வராம இருக்கணும், இந்த மாதிரி ரிகர்ஜிடேஷன் ஆகக்கூடாது, உணவு குழாய் இசபகஸ்குள்ள வராம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி. ஆனா இதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும். இதை தான் நாங்க அந்த உணவு குழாயிலிருந்து செஸ்ட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ரைட் கிரஸ்ஸையே ஆப்ரேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த பயிற்சி செய்தாலே, அதாவது தலைகீழாக இருக்கும்போது அது மடிந்து ரைட் கிரஸ் ஆஃப் த டயஃப்ரம் ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்குது. ஸோ இந்த பயிற்சி நீங்கள் அடிக்கடி செய்துட்டு இருந்தாலே உங்களுக்கு ரிகர்ஜிடேஷன் ஏற்படாது. ஸோ இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காலை தூக்கி அந்த சோறுக்கு மேலே நம்ம வைக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப பயிற்சினால வரக்கூடியது. ஆனால் சாதாரணமாக நம்ம பயிற்சி செய்தாலே போதும். இந்த ரிகர்ஜிடேஷன் GERD என்பதை நம்ம முழுமையாக நம்ம வர இல்லாமல் இந்த ஒரே ஒரு பயிற்சியே நமக்கு போதும். அதை நம்ம டாக்டர் ஜோ அவர்கள் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்குகின்றார். அவருக்கு நன்றி 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 நன்றி.